ஈரானினுடைய கடல்சார் எண்ணெய் உற்பத்தி பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? உண்மையில இது மிக பயங்கரமான ஒரு செயல்முறை. வீடியோ முழுக்க பாருங்க, ஆடி போவீங்க. அவ்வளவு ஆபத்து, பயங்கரம், கடத்தல், சட்ட விரோதம் எல்லாம் கடந்து எப்படி எங்களுடைய கையில பெட்ரோலா, டீசலா, மண்ணெண்ணெயா இந்த கடல்சார் எண்ணெய் வந்து சேருதுன்னு சொல்லி அதிர்ந்து போவீங்க. உண்மையா? ஓகே, நாங்கள் கொஞ்சம் வேகமாவே இந்த கதைக்குள்ள போவோம். இந்த அமைதியான நீர்ப்பரப்புக்கு அடியில உலகத்தினுடைய மிகவும் சர்ச்சைக்குரிய மற்றும் லாபகரமான எரிசக்தி இருப்புகள்ல ஒன்று இருக்குது. இது ஈரானினுடைய கடல்சார் எண்ணெய் உற்பத்தியின் முதன்மையான இடம். உலகளாவிய கடும் அழுத்தங்களுக்கு மத்தியிலும் இது இடைவிடாமல் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கும். கடல் படுக்கையில ஆழமாக நங்கூரமிடப்பட்டுள்ள இந்த கட்டமைப்புகள் நவீன தொழில்துறையினுடைய உயிர் நாடியை பிரித்தெடுக்குது. உயர் பயிற்சி பெற்ற பொறியியலாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் மட்டுமே இந்த சிக்கலான மிதக்கும் தொழிற்சாலைகளை இயக்கி வருகின்றார்கள். இந்த தளத்தில எடுத்து வைக்கப்படும் ஒவ்வொரு அடியும் ஒரு உயர்மட்ட புவிசார் அரசியல் ஆட்டத்தில் கணக்கிடப்பட்ட நடவடிக்கையாகும். இந்த மேடையின் மையத்தில் டெரிக் நிக்குது, நீங்க காணக்கூடியதாக இருக்கு. இது மைல்களுக்கு கீழே உள்ள நீர்த்தேக்கங்களுக்கான ஒரு நுழைவாயிலாகும். கனரக இயந்திரங்கள் துளையிடும் கம்பியை கடலின் ஆழம் வழியாக பூமியினுடைய மேலோட்டத்திற்கு இறக்குது. இங்கு எண்ணெயை பிரித்தெடுப்பதற்கு துல்லியம், அரசு பலம் மற்றும் கனரக பொறியியல் எல்லாம் தேவைப்படுது. ஒம்முளும் சுடரின் நித்திய நெருப்பு கீழே உள்ள நிலையற்ற அழுத்தங்களின் நிலையான நினைவூட்டலாகும். துளையிடும் செயல்முறை மிக ஆக்ரோஷமானது, பயங்கரமானது. இரும்பு பற்கள் திடமான பாறைகளை தின்று மென்று விழுங்கும். இயக்குனர்கள் முறுக்கு விசை மற்றும் எடையை கண்காணித்து பூமியுடைய எதிர்ப்பை உணர்கிறார்கள். இந்த துளையிடும் கருவி சேற்று துளைக்குள்ள செலுத்தப்பட்டு துளையிடும் முனையை குளிர்விப்பதோடு பேரழிவுகரமான வெடிப்புகளையும் தடுக்கும். இந்த சிறப்பு திரவம் கிணற்றை நிலப்படுத்தி அபரிவிதமான நிலத்தடி அழுத்தத்தை தடுத்து நிறுத்துகிறது. ஒரு மிகப்பெரிய சவாலான செயல்முறை இது. தொடர்ந்து பாருங்க. துரப்பணம் ஆழமாக செல்ல செல்ல நீர்த்தேக்கத்தின் இயற்கை அழுத்தம் அதிகரித்து கொண்டே போகும். இது கனரக உலோகம் மற்றும் மனித ஆற்றலினுடைய ஒருங்கிணைந்த ஒரு ஆபத்தான செயற்பாடு. பராமரிப்பு பற்றி பார்த்தீங்கன்னா, பராமரிப்பு ஒருபோதும் நிற்பதில்லை. கடுமையான உப்புச்சூழல் உபகரணங்கள் இடைவிடாது அரிச்சு கொண்டே இருக்கு. இறுதியாக அந்த பரிசு எட்டப்படுகிறது. மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக அழுத்தி வைக்கப்பட்ட கரிம பொருட்கள் மேற்பரப்புக்கு கொண்டு வரப்படுகின்றன. இந்த கச்சாய் எண்ணெய் பொருளாதாரங்களின் இயந்திரமாகவும் கடுமையான உலகளாவிய தடைகளின் இலக்காகவும் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், எண்ணெயை கண்டுபிடிப்பது முதல் படி மட்டுமே. அதை வெளியே எடுக்க மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் தேவைப்படுகின்றன. பாரசீக வளைகுடாவின் இந்த வயல்களில் பல முதிர்ச்சியடைந்தவை. இயற்கை அழுத்தம் இனி போதுமானதாக இருக்காது. எண்ணெயை கட்டாயப்படுத்தி வெளியேற்ற தேசிய ஈரானிய எண்ணெய் நிறுவனம், அதாவது NIOC, இரண்டாம் நிலை மீட்பு முறைகளை பயன்படுத்துகிறது. இந்த எண்ணெய்க்கு கீழே உள்ள நீர்த்தேக்கத்தில் மில்லியன் கணக்கான கலன் தண்ணீர் ஆழமாக செலுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் நீர்த்தேக்கத்தின் மேல் பகுதியில் எரிவாயு செலுத்தப்பட்டு ஒரு செயற்கையான அழுத்தத்தை உருவாக்குகிறது. இந்த இரட்டை அழுத்தம் எஞ்சியிருக்கும் கச்சா எண்ணெயை உற்பத்தி கிணறுகளை நோக்கி தள்ளுகிறது. இந்த நுட்பமான சமநிலையை பராமரிக்க ஒரு அபரிதமான ஆற்றலும் நிலையான கண்காணிப்பும் எப்பவுமே இருக்கணும். ஒரு தவறு அல்லது சிறு அழுத்த தோல்வி பேரழிவுகரமான கசிவுக்கு வழிவகுக்கும். மேம்படுத்தப்பட்ட எண்ணெய் மீட்பு மூலம் சரிவு ஏற்படும் என்ற கணிப்புகளை முறியடித்து உற்பத்தி தக்க வைக்கப்படுகிறது. இந்த ஆழத்திலிருந்து ஒரு நாளைக்கு 1.5 மில்லியன் பேரல்களுக்கு மேல எண்ணெய் எடுக்கப்படுது. இந்த செயல்பாடு இரவு முழுக்க தொடர்ந்து நடக்கும். இருட்டு நீருக்குள்ள இது ஒரு தொழில்முறை அடையாளமாக இருக்குது. கிணற்றுக்குள்ள இருந்து வெளிவருகிறது எண்ணெய். நீர் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவற்றின் குழப்பமான ஒரு கலவையாகத்தான் இது வெளியில வரும். இதை ஏற்றுமதி செய்வதற்கு முன்னுக்கு இந்த கலவையை பிரித்து நிலைப்படுத்த வேணும். இதற்கு பிறகு இதுக்குள்ள இருக்கிற ஆவியாக கூடிய வாயுக்கள் அகற்றப்பட்டு செயலாக்கத்திற்கு அல்லது எரிக்க அனுப்பப்படுகிறது. கனமான உப்பு நீர் வெளியேற்றப்பட்டு பெறுமதிமிக்க கச்சாய் எண்ணெய் மட்டுமே இப்ப எஞ்சி இருக்கும். இப்போது சுத்திகரிக்கப்பட்ட கச்சாய் எண்ணெய் உலகம் முழுவதும் தனது ரகசிய பயணத்துக்கு தயாராக இருக்குது. இனித்தான் கதையில ட்விஸ்டே இருக்குது. கொஞ்சம் கவனமா கேளுங்க. சக்தி வாய்ந்த பூஸ்டர் பம்புகள் எண்ணெயை மேடையிலிருந்து வெளியே தள்ளுகின்றன. இது கடல் தளத்தில் அமைந்துள்ள கடலடி குழாய்களின் வலை அமைப்பு வழியாக பயணிக்கிறது. இந்த மறைக்கப்பட்ட இரும்பு தனிமங்கள் கடல்சார் வயல்களை நிலப்பரப்பில் உள்ள முனையங்களுடன் இணைக்கிறது.
மைல் கணக்கான கடற்பரப்பில் அழுத்தம் சீராக இருப்பதை உறுதி செய்து கட்டுப்பாட்டாளர்கள் ஓட்டத்தை கணிக்கிறார்கள். சரி, இப்ப விஷயத்தை கேளுங்க. பின்பு கார்க் தீவின் பலத்த பாதுகாப்புடன் கூடிய ஏற்றுமதி முனையங்கள் நோக்கி ஈரானினுடைய இந்த எண்ணெய் அனுப்பப்படுது. கார்க் தீவு ஈரானினுடைய எண்ணெய் ஏற்றுமதி உட்கட்டமைப்பினுடைய நரம்பு மண்டலம் என்று சொல்லலாம். இது நாட்டின் முதன்மை வருவாய் ஆதாரத்தை பாதுகாக்கும் ஒரு உயர் பாதுகாப்பு வசதி. இங்கதான் கடல்சார் தளங்களில் இருந்து வரும் எண்ணெய் நிலத்தை அடையுது. மில்லியன் கணக்கான பேரல்கள் இங்கே சேமிக்கப்பட்டு ஏற்றுமதி சந்தைக்கு ஒரு பெரிய இருப்பை உருவாக்குது. தொட்டிகளில் இருந்து பிரமாண்டமான குழாய்கள் நேரடியாக ஆழ்கடல் ஏற்றுமதி தளங்களுக்கு இப்ப போக தொடங்கும். அதிகாரபூர்வமாக இல்லாத கப்பல்களின் வருகைக்காக இங்கே இருக்கிற குழுவினர் தயார் செய்கிறார்கள். வடிவா கதையை கேளுங்க. இந்த இடத்திலிருந்தான் நிழல் கடற்படை தனது ரகசிய செயற்பாட்டை தொடங்குது. இந்த பழைய கப்பல்கள் சர்வதேச தடைகளை தவிர்ப்பதற்காக வேண்டுமென்றே மறைக்கப்படுகின்றன. அவை சர்வதேச கடல்சார் சட்டத்தின் சாம்பல் நிற மண்டலங்களில், அதாவது சந்தேகத்துக்குரிய பகுதிகளில் தான் இவை இயங்கும். கப்பலை இணைப்பதற்கு கனரக இயந்திரங்கள் மற்றும் முழுமையான துல்லியம் தேவைப்படும். ஒருமுறை இணைக்கப்பட்டதும் தடை செய்யப்பட்ட கச்சாய் எண்ணெயை மாற்றும் பணி தொடங்குகிறது. மிகப்பெரிய பம்புகள் முழக்கத்துடன் இயங்கி ஒரு மணி நேரத்துக்கு மில்லியன் கணக்கான கலன் எண்ணெயை கப்பலின் பகுதிக்குள் தள்ளி கொண்டிருக்கும். நிலத்தடி எண்ணெய் சந்தை. இப்ப இந்த குழாய்கள் வழியாக நகரும் எண்ணெயின் அளவு பாத்தீங்கன்னா திகைப்பூற்ற வகையில இருக்கும். மெதுவாக பிரமாண்டமான கப்பல் அந்த மகத்தான இடையின் கீழ் மெல்ல மெல்ல தண்ணீருக்குள்ள மூழ்க வலிக்கிடும். கப்பலினுடைய கொள்ளளவை பொறுத்து ஏற்றுவதற்கு சில மணி நேரங்கள் அல்லது சில நாட்கள் கூட பிடிக்கும். உண்மையான வாங்குபவரை மறைக்க சிக்கலான நிறுவன கட்டமைப்புகளை பயன்படுத்தி ஆவணங்கள் இறுதி செய்யப்படுகின்றன. கதையை வடிவா கேளுங்க. இங்க ஒரு பொய்யான ஆவணங்கள் உறுதி செய்யப்படுகின்றன. முழுமையாக ஏற்றப்பட்ட நிலையில இந்த நிழல் கப்பல் மறைந்துவிட தயாராக இருக்குது. இந்த கப்பல் கார்க் தீவிலிருந்து விடுபட்டு மிகவும் சட்டவிரோதமான அதி மதிப்பிற்குரிய சரக்குகளை ஏற்றி கொண்டு போகுது. உலகின் மிகவும் ஆபத்தான நெரிசல் புள்ளியில் அதன் பயணம் தொடங்குகிறது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக உலகின் 20% எண்ணெய் கடந்து செல்லும் ஒரு குறுகிய நீர்வழி பாதை. இது மிகவும் இராணுவ மயமாக்கப்பட்ட ஒரு மண்டலம். மோதல்கள் மற்றும் தீவிர கண்காணிப்புக்கு உள்ளாக்கக்கூடியது. இந்த நீரில பயணிப்பதற்கு சர்வதேச கடற்படை ரோந்து படைகளை தவிர்த்து நடக்கணும். ஹோர்முஸ் நீரிணை மிகவும் இராணுவமயமாக்கப்பட்ட ஒரு மண்டலம். மோதல்கள் மற்றும் தீவிர கண்காணிப்புக்கு உள்ளாகக்கூடியது. இந்த நீரில பயணிப்பதற்கு சர்வதேச கடற்படை ரோந்து படைகளை தவிர்த்து போக வேண்டியது அவசியம். கடல் போக்குவரத்து மிகவும் அடர்த்தியானது. நிறைய கப்பல்கள் போய் வந்து கொண்டே இருக்கு. கடல் போக்குவரத்து மிகவும் அடர்த்தியானது. பல கப்பல்கள் தொடர்ச்சியாக போய் வந்து கொண்டே இருக்கும். இது ஒவ்வொரு சூழ்ச்சியையும் ஆபத்தானதாக்குகிறது. கண்காணிப்பை தவிர்க்க நிழல் கடற்படை ஒரு சட்டவிரோத யுக்தியை பயன்படுத்துது. அவர்கள் தங்களுடைய தானியங்கி அடையாள அமைப்பை, அதாவது AIS-ஐ நிறுத்தி விடுவார்கள். டிரான்ஸ்பாண்டர்களை அணைப்பதன் மூலம் உலகளாவிய கண்காணிப்பு செயற்கைக்கோள்களில் இருந்து கப்பலை மறைத்து விடலாம். ஒரு இருளுக்குள்ள பயணம் செய்த மாதிரி தான் இந்த பயணம் இருக்கும். ஆழ்கடல்ல சட்டவிரோதமான பகுதிகளுக்குள்ள யாருக்குமே தெரியாமல் இரவு நேரங்கள்ல இந்த கப்பல்கள் நகர்ந்து செல்லும். இது ஒரு பேய் கப்பலாக மாறி இரவில் நழுவி செல்லும் ஒரு பெரிய நிழலாக இருக்கும். நெரிசலான நீரின் கண்களை மூடிக்கொண்டு பயணிப்பது மிகப்பெரிய ஆபத்தானது. ஆனாலும் தடைகளை தவிர்க்க இது அவசியமானது. பிராந்தியத்தில் ரோந்து செல்லும் அமெரிக்க மற்றும் அமெரிக்க நட்பு நாடுகளின் படைகளால் கண்டறியப்படுவதை அவர்கள் தவிர்க்கணும். நிழல் கடற்படை பிராந்தியத்தின் கொந்தளிப்பை பயன்படுத்தி அந்த குழப்பத்தையே தங்களுடைய பாதுகாப்பாக மாற்றிக் கொள்கிறது. நீரிணையை வெற்றிகரமாக கடந்ததும் கப்பல் அதன் சந்திப்பு புள்ளியை நோக்கி செல்கிறது. அதன் இலக்கு ஒரு துறைமுகமாக ஒரு நாளும் இருக்காது. மாறாக திறந்த கடலில் ஒரு குறிப்பிட்ட தனிமைப்படுத்தப்பட்ட இடம்தான் அதனுடைய தரிப்பிடமாக இருக்கும். ஏமாற்று வேலைகளின் அடுத்த கட்டத்திற்காக அந்த சர்வதேச கடல் பகுதியில கப்பல் காத்து கொண்டிருக்கும். இங்கதான் முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும். கச்சா எண்ணெயினுடைய பிறப்பு அடையாளம் கணித ரீதியாக அளிக்கப்படும். பிறப்பிடம் என்றது ஈரான். ஈரான்ல இருந்து இந்த எண்ணெய் வருது என்றது இங்க அளிக்கப்படுது. எப்படி அளிக்கப்படுதுண்டா, இரண்டாவது கப்பல் வந்து சேருது அந்த இடத்துக்கு. இது பெரும்பாலும் வேறொரு நாட்டினுடைய கொடியின் கீழ் இயங்கும் ஒரு பெருநர் கப்பலாகும். இரண்டு பிரம்மாண்டமான கப்பல்களும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வதை தடுக்க பாதுகாப்பாக ஒன்றாக கட்டப்பட வேண்டும்.
இரும்பு மேலோடுகள் கடலின் அலைகளுடன் உருளும் போது பெரிய தடுப்புகள் அவற்றை பாதுகாக்கும். கடினமான பரிமாற்ற குழாய்கள் இடைவெளிக்கு குறுக்கே தூக்கி நிறுத்தப்படுகின்றன. குழாய்கள் இணைக்கப்பட்டதும் சட்டவிரோத சரக்குகள் தனது ரகசிய இடமாற்றத்தை தொடங்கும். மில்லியன் கணக்கான பெரல் கச்சா எண்ணெய் ஒரு கப்பலில் இருந்து மற்றொரு கப்பலுக்கு நேரடியாக இறைக்கப்படுகிறது. இங்கே ஒரு கசிவு ஏற்பட்டால் அது கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பேரழிவை கூட ஏற்படுத்தும். இந்த இடமாற்றத்திற்கு பல நாட்களாகும். இந்த நேரத்தில் 2 கப்பல்களும் மிகவும் ஆபத்தான நிலையில இருக்கும். சரக்கு கைமாறுது. காகிதத்தில் அதன் ஈரானிய அடையாளம் முற்றிலுமாக மறைந்துவிடும். இடமாற்றம் முடிந்தது. கச்சா எண்ணெய் வெற்றிகரமாக சலவை செய்யப்பட்டு விட்டது. அசல் நிழல் கப்பல் மற்றொரு சுமைக்காக இப்ப திரும்பவும் பாரசீக வளைகுடாவுக்கு திரும்பும். பெருநர் கப்பல் என்ன செய்யும்? இப்போது அந்த சரக்கை வேறொரு நாட்டின் எண்ணெய் என்ற போர்வையில ஏற்றி கொண்டு போகும். அவர்கள் தங்களுடைய கண்காணிப்பு விளக்குகளை மீண்டும் செயல்படுத்துவார்கள். உலகத்திற்கு அவர்கள் ஒரு சட்டபூர்வமான கப்பலாக இப்ப தெரிவார்கள். கடத்தப்பட்ட எண்ணெய் இப்போது உலக சந்தைக்கு செல்லும் வழியில் இருக்கும். இந்த தேடப்படும் பொருளை வழங்க ஊழியர்கள் பல பாரங்களாக பரந்த கடல்களை கடந்து கடுமையான சூழல்களை எதிர்கொள்வார்கள். இறுதியாக அவர்கள் கிழக்கு ஆசியா அல்லது மத்திய கிழக்கின் பரபரப்பான கப்பல் பாதைகளுக்கு வந்து சேருகிறார்கள். இந்த ரகசிய கச்சா எண்ணெயை பெருமளவில் உள்வாங்கும் முதன்மை நாடாக இருக்கிறது எது தெரியுமா? சீனா. ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற பிற மையங்கள் இடைநிலை செயலாக்க மண்டலங்களாக செயற்படுகின்றன. உலகின் சர்வதேச சட்ட சிக்கல்களை எல்லாம் கடந்து மிக வெற்றிகரமாக எண்ணெய் பாதுகாப்பாக வந்து சேருது. அதை தடுக்க உத்தேசிக்கப்பட்ட ஒவ்வொரு தடைகளையும் வெற்றிகரமாக கடந்து வந்து சேருது. சரக்கு இறக்கப்பட்டு நேரடியாக பிரமாண்டமான கடற்கரை சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு செல்கிறது. இங்கே கச்சா எண்ணெய் கொதிக்க வைக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு மாற்றமடையும். இது பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருள்களாக மாறும். இந்த எரிபொருள் உலகம் முழுவதும் உள்ள நகரங்கள், தொழில்துறைகள் மற்றும் போக்குவரத்து வலையமைப்புகளுக்கு ஆற்றலை வழங்கும். இந்த சரக்கு நுகரப்படும் அதே வேளையில் வளைகுடாவில் அந்த செயல்முறை ஒருபோதும் நிற்காது. இது திரும்ப திரும்ப சுழற்சி வடிவத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும். துளையிடுதல் தொடர்கிறது. பம்புகள் ஒருபோதும் உறங்குறதில்லை. இந்த நிதி யதார்த்தத்தை துண்டிக்க உலகளாவிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் செயல்பாடு தடையின்றி தொடர்ச்சியாக நடக்குது. ஒரு நாளைக்கு 1.5 மில்லியன் பெரல்களுக்கு மேல நிழல் உலகத்திற்குள் தொடர்ந்து பாய்ந்து கொண்டே இருக்குது. இது தீவிர பொறியியல் மற்றும் புவிசார் அரசியல் சவால்களுக்கு ஒரு சாட்சி. மலிவான எரிசக்திக்கான தேவை எப்போதும் விதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு வழியை கண்டறிகிறது. மறைக்கப்பட்ட குழாய்கள் மற்றும் இருண்ட நீரின் மூலம் விநியோக சங்கிலி உடையாமல் பாதுகாக்கப்படுது. அடுத்த நிழல் கப்பல் ஏற்கனவே ஹாக் தீவில் ஏற்றப்படுகிறது. இருளுக்குள் செல்ல தயாராகிறது. கடல்சார் சிக்கலில் மறைய தயாராகிறது. இந்த மாய கடற்படை தொடர்ந்து பயணிச்சு கொண்டே இருக்குது. சட்டத்தின் கணக்குகளுக்கு தெரியாதது, ஆனால் உலக பொருளாதாரத்திற்கு இது மிக முக்கியமானது. கிழக்கை நோக்கி சென்று உலகின் மிகப்பெரிய உற்பத்தி மையங்களுக்கு உணவளிக்கிறது. அங்கே எண்ணெயினுடைய பிறப்பிடத்தை விட அதன் விலைக்கே முக்கியத்துவம் அதிகம். கடற்சார் துளையிடுதல், கடல் கடத்தல் மற்றும் உலகளாவிய வர்த்தகம் ஆகியவற்றின் சிக்கலான வலை இதுதான் நிலத்தடி எண்ணெய் சந்தையின் யதார்த்தம். கடலுக்கடியில் தொடங்கி அரை உலகத்திற்கு அப்பால் உள்ள நாடுகளின் எரிபொருள் தொட்டிகளில் இந்த நடவடிக்கை முடிகிறது. உலகின் மிகவும் ஆபத்தான சூழ்நிலைகளில் பணியாற்றும் மனிதர்களின் முதுகில் இது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எண்ணெய் உண்மையில் இப்படித்தான் நம் கைகளுக்கு வந்து சேர்கிறது. எப்படி இருக்கிறது கதை? காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கருத்துக்களை பதிவிடுங்க. மீண்டும் வரும் புதிய காணொளியோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.